மகிழ்ச்சிக்கு சொல்லி தர டிஷ்ஷு சூப்பரான ஒரு கருவாடு தொக்கு. அந்த கருவாடு தொக்கு செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னன்னு பார்ப்போம். வஞ்சரம் கருவாடு 1/4 கிலோ, வெங்காயம் 2 கை, தனியாத்தூள் 3 டீஸ்பூன், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு அரவை 2 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கை, பூண்டு 10 பல்லு, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன். இப்போ கருவாடு தொக்குக்கு தேவையான பொருள் பார்த்தோம். அது எப்படி செய்யணும் நம்ம பார்ப்போம். எண்ணெய் ஊற்றுறோம், கருவேப்பிலை மாத்திரம் தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்குறோம், பூண்டு நீங்கள் தட்டி போட்டு போட்டாலும் சரி அப்படியே போட்டாலும் சரி பூண்டு போட்டு வதக்குறோம், கருவாடை போட்டு நல்லா வதக்கிடுறோம். கருவாடு நல்லா வதங்கின பிறகு அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுறோம். ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த கருவாடு கலர் மாறும், தொக்கு மாதிரி வந்துடும். ஒரு வெங்காயம் போடணும், தக்காளி பழம் கிடையாது. இதுக்கு ஒரு கலக்கலான ஒரு கருவாடு தொக்கு சிம்பிளாக செய்ய போகிறோம். அதை மகிழ்ச்சி செய்ய போகிறாங்க, நம்ம பார்க்க போகிறோம். செய்யலாமா? பத்து என்ன விடுங்க. ஓகே குட். ஓகே ஃபைன் ஃபைன். ஓகே என்ன பண்ணுறீங்க? எண்ணெய் சூடான பிறகு கருவேப்பிலை மாத்திரம் கையில் எடுத்துக்கோங்க பார்ப்போம். இல்லை கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்க சொன்னீங்க? 11th. என்ன குரூப் எடுத்துருக்கீங்க? பயோமேக்ஸ். ஸோ யூ வாண்ட் டு பிகம் அ டாக்டர்? எஸ். இப்போ 11th வந்திருக்கீங்க. ஸோ மை விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ. யூ ஷுட் பிகம் அ டாக்டர். அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா படிங்க. ஓகே, சமையலில் ஆர்வம் காமிங்க. ஃபியூச்சர் வெரி குட். ஆட் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆட் பண்ணியிருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். என்ன ஆட் பண்ணுறீங்க? கருவேப்பிலை. வதக்கோங்க இது. வெரி குட். என்ன பண்ணுறீங்க? வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது மேலே வைங்க இந்த கரண்டியை. வெரி குட். குட் கேர்ள். கையில் எடுங்க. அப்படி வெங்காயத்தை ஒரு கை எடுங்க. சூப்பர். இன்னும் கொஞ்சம் எடுங்க. போதும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது தொக்குன்னு சொல்லும்போது தக்காளி பழம் போடுறதுக்கும் இந்த மாதிரி செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தக்காளி பழம் போட்டிங்க அப்படின்னா ஒரு டேஸ்ட்டு, வெறும் வெங்காயத்தில் இந்த மாதிரி செய்யும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. எதிராக நல்லாயிருக்கும் அப்படின்னா இதுதான் நல்லாயிருக்கும். நம்ம கூழோட சாப்பிட்டாலும் சரி, இல்லை ரசசாதம் சாப்பிட்டாலும் சரி, அது மாதிரி கீரை கடைஞ்சி சாப்பிடும் போதும் இந்த மாதிரி ஒரு கருவாடு தொக்கு செஞ்சால் தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரே வாட்டி இது செஞ்சு நீங்கள் அந்த ரசசாதத்தில் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் என்ன ஒரு டேஸ்ட் அதில் இருக்குது அப்படின்னு. இந்த வெங்காயம் வந்து 3/4 பாகத்துக்கு மேலே வதக்கணும். அதாவது லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும், அது ஒரு நல்லா வதக்கணும். இப்போ நான் சிம்மில் வச்சுக்கிறேன். நீங்கள் வதக்குங்க. இப்போ அதில் பூண்டு இருக்க பாருங்க, எடுங்க. காமிங்க, கையில் காமிங்க பூண்டு. வெரி குட். போடுங்க. வெரி குட். இஞ்சி பூண்டு அரை இருக்கா? இஞ்சி பூண்டு கொஞ்சமாக எடுத்து போடுங்க. கையில் எடுத்து போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. போடுங்க. வெரி குட். நல்லா வதக்கிட்டு வெரி குட். நல்லா வதக்குங்க. சூப்பர். நல்லா வதக்குங்க. யா, லவ்லி. குட். வெரி குட். பச்சை மிளகா உடச்சி போடுங்க. இல்லை மேலே வச்சுக்கோங்க. உடச்சி போடுங்க. ஓகே. நல்லா வச்சுக்கோங்க. வெரி குட். என்ன பண்ணுறீங்க? நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்குங்க. இதில் கருவாடு எடுத்துக்கோங்க. அப்படியே போடுங்க. சூப்பர். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. போடுங்கப்பா. வாவ். நல்லா வதக்குங்க. இந்த கருவாடு வதக்க மாத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஃபுல்லாக வந்து ஒரு வாசனை, சூப்பரான ஒரு வாசனை இருக்கும். இதை வந்து நீங்கள் கருவாடை வாங்கி நல்லா தேய்ச்சிட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சிடணும். அப்போ தான் வந்து நல்லா வேகும். நீங்கள் அப்படியே டைரெக்டாக போடக்கூடாது, ஊற வச்சு தான் போடணும். அதான் மெயின். நல்லா வதக்குங்க. என்ன பண்ணுறீங்கன்னா நான் சிம்மில் வச்சுக்கிறேன். கரண்டி மேலே வச்சுக்கோங்க. செம்ம வாசனை.
மிளகாத்தூள் எடுங்க, தூண மாதிரி போடுங்க போடுங்க போடுங்க. வெரி குட். இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா போடுங்க, நல்லா போடுங்க. மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் போடலாம், இன்னும் கொஞ்சம் போடலாம். ஓகே, தனியாத்தூள் எடுங்க போடுங்க. இன்னும் நல்லா போடுங்க, நல்லா போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க. ஓகே, மஞ்சள் தூள் எடுங்க போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க. போதும் போதும். உப்பு வந்து ஒரு சிட்டிக்கு மாத்திரம் போடுங்க, போதும். ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு, ஒரே ஒரு சிட்டிக்கு போதும், அது போதும். ஓகே, கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி தெளிக்க கொஞ்சமாக தெளிக்கோங்க. ஏன் அப்படின்னா அது மசாலா மிக்ஸ் ஆகிறதுக்கு. தெளிங்க, போதும். வச்சுடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் இப்போ சொல்கிறீங்களா என்னென்ன போட்டிங்கன்னு சொல்லிடுறீங்களா? நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அப்புறம் சொல்லுங்கள். அது நல்லா வதக்கிடுங்க. முதல்ல கரண்டி மாதிரி வச்சுருங்க. இப்போ சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அடுத்தது கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வதக்கி கருவாடு போட்டு நல்லா வதக்கிட்டு அது மிளகாய் தூள், அடுத்தது தனியாத்தூள், மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கொஞ்சோண்டு ஸோ கியூட். அழகாக சொன்னாங்க, அழகாகவும் செஞ்சுருக்காங்க. என்னங்க நல்லா வதக்குங்க, சூப்பராக இருக்குங்க. பேர் என்னது? டிஷ் பேர் கருவாடு தொக்கு. ஓகே, கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் போடுங்க, போடுங்க கொத்தமல்லி கொஞ்சம் போடுங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வா நல்லா என்ன மிஸ்ஸிங் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு பருப்பு ரசம் மிஸ்ஸிங்கு, கீரை சாதம் மிஸ்ஸிங்கு, சாம்பார் சாதம் மிஸ்ஸிங்கு. ஸோ கலக்கலான ஒரு கருவாடு தொக்கு, அந்த ரசம் சாதம் சாப்பிடும் சரி, அது மாதிரி பருப்பு சாதம் சாப்பிட போகிறோம். அடாடா சூப்பராக இருக்கும். ஓகே, ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, அப்படியே எடுத்து கொட்டுங்க. இதில் நான் கொட்டுமா? வாவ், ஒரு அருமையான ஒரு கருவாடு தொக்கு கலக்கிட்டாங்க. ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை தாளிச்சிட்டு அதே மாதிரி வெங்காயம், இஞ்சி பூண்டு அரைவை, பூண்டு, பச்சை மிளகா, அந்த கருவாடு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு தண்ணி தெளிச்சிட்டு சூப்பரான கருவாடு தொக்கு கலகலாக இருக்குது. இந்த கருவாடாக சாப்பிட்றத விட அந்த பொடி போட்டு சாப்பிடும்போது அது இருக்கிற அந்த சைடில் இருக்கிற பொடி கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? டேஸ்ட் பண்ண போகலாம். மகிழ்ச்சி இன்னைக்கு கலக்கலான கருவாடு தொக்கு பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப 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 சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப அருமையாக பண்ணாங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணாங்க. அவங்களுக்கு சௌபாகிய வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் ஆம்பர். தேங்க்யூ. மகிழ்ச்சி, ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? இதான் என்னோடய ஃபஸ்ட் டைம். ஓகே, ஏன் அவ்வளோ பயந்தீங்க? அது ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எப்படி பண்ணுறது நம்ம கூட சொல்லி கொடுத்துட்ருக்கோமே. அது பண்ணும்போது டக்குன்னு வரும். அந்த பயமாயிடுச்சு உங்களுக்கு. பட் அதர்வைஸ் யூ ஆர் கான்ஃபிடென்ட். இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ ஹாப்பியாக இருக்கு. ஹாப்பியாக இருக்கா? ஓகே, நீங்கள் தானே பண்ணீங்க இதை? யார் பண்ணது? நீங்கள் தானே பண்ணீங்க? நான். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? என்ன மிஸ்ஸிங் அதில் உங்களுக்கு? இன்னும் சாதமாக என்ன சாதம் வேணும் உங்களுக்கு? அதில் ரசம் சாதம். ரசம் சாதம் நல்லா இருக்குமா? அப்படியா?